சென்னை ஸ்பீட் நியூஸ். ரியல் எஸ்டேட் தொழில் செய்வோர் நல சங்கத்தின் சென்னை மண்டல ஆலோசனை கூட்டம். நிறுவன தலைவர் பொன்குமார் அவர்கள் ஆணைக்கிணங்க மாநில செயலாளர் எஸ்.எம். குமார் அவர்கள் தலைமையில் மாநில இணை செயலாளர் ஏ.ஜே. நாகராஜ் முன்னிலை ரியல் எஸ்டேட் தொழில் செய்வோர் நல சங்கத்தின் சென்னை மண்டல ஆலோசனை கூட்டம் சென்னை வடபழனி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகிகள் ரஜினிராஜ், அன்னலட்சுமி, அட்வொகேட் கணேஷ், அட்வொகேட் சிவகுமார், மண்டல தலைவர் வில்லியம்ஸ், திருவெற்றியூர் மாவட்ட தலைவர் எஸ்.வி. முருகன், கணேஷ், விருகம்பாக்கம் தொகுதி மாவட்ட தலைவர் பாஸ்கர், தட்சிணாமூர்த்தி, மாதாபுரம் தொகுதி நிர்வாகிகள் கதிர்வேல், குமார், கவிதா, திருவெற்றியூர் தொகுதி நிர்வாகிகள் எஸ். சங்கர், வெங்கடேஷன், கருப்பசாமி, ராஜேஷ், சஞ்சீவி, கௌதம், மதுரபாயில் தொகுதி நிர்வாகிகள் நட்ராஜ், ஹரி, தாமரை, அருண், தங்கம், குமார், சங்கர், பஞ்சராஜ், பாலு, செல்வகுமார், சாய்நாத், ஜெயராஜ், விருகம்பாக்கம் தொகுதி நிர்வாகிகள் ராஜேந்திரன், மகேஸ்வரன், குமரன், சுந்தரபாண்டியன், சேகர், செல்லதுரை, மணிகண்டன், 4 தொகுதி நிர்வாகிகளும் மற்றும் பல தொகுதிகள் புதிதாக கலந்து கொண்டு இக்கூட்டத்தை சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தலைவர் பொன்குமார் கலந்து கொண்டு சிறப்பித்தார். பின்பு பேசிய அவர், நாட்டின் வளர்ச்சியில் பெரும் பங்காற்றக்கூடியதும் பெருவாரியான மக்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடியதுமான ரியல் எஸ்டேட் தொழிலை பாதுகாத்து ரியல் எஸ்டேட் தொழிலில் ஏற்படக்கூடிய முட்டுக்கட்டை மற்றும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண தொழிலை விரைவாகவும் எளிமையாகவும் நடைபெற செய்வதன் மூலம் ரியல் எஸ்டேட் தொழிலை வளர்த்து எடுக்க முடியும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் உறுப்பினர் சேர்க்கை அதிகப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு தொகுதிக்கும் மண்டல வாரியாக தலைவர், செயலாளர் நியமிக்க வேண்டும். ஒவ்வொரு மாதமும் மாவட்ட வாரியாக, தொகுதி வாரியாக ஆலோசனை கூட்டம் நடத்த வேண்டும் என்றும், விரைவில் தமிழக முதல்வரை மாநில நிர்வாகிகள் சந்தித்து நமது சங்கத்திற்கு தேவையானதை பெற மனு கொடுக்க உள்ளோம் என்றும், நான் வாரிய தலைவராக இருந்த இந்த 5 ஆண்டுகளில் நான் செய்த நலத்திட்டங்களையும் முதல்வரிடம் எடுத்துக் கூறி தேவையானவர்களை பெற முயற்சி செய்வோம் என்று கூறினார். இந்த மாதிரி தொகுதி நிர்வாகிகளுடைய பொறுப்பு என்ன செயல்பாடு, அது முதல் விவாத பொருளாக வச்சிருக்கோம். இரண்டாவது, தொகுதி வாரியாக இதுவரையில் எவ்வளவு உறுப்பினர்கள் சேர்த்து தொகுதி உறுப்பினர் அட்டை வாங்கினோம். மூன்றாவது, 2 தொகுதியை சேர்த்து ஒரு மாவட்டமாக நம்ம போடணும். அதற்கு இன்னும் பார்த்தீங்கன்னா இப்ப திருவெற்றியூர் தொகுதி பக்கத்தில் ஆர்கே நகர் தொகுதி முழுமை பெறல. ஆக்சுவலா நான் அப்போ கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பல தொழில் செய்து அதுல ஒரு சிப் கம்பெனி நடத்துறேன், நவபாரத் சிக்ஸன் இன்வெஸ்ட்மெண்ட். அது ஒரு வக்கீல் 8 அங்கு ஒரு 60,000 ரூபாய்க்கு சீட்டு எடுத்துட்டு பணத்தை கட்டணும். 35,000 கட்டணும். கட்டாம 2.5 ஏக்கர் சீட்டு லேண்ட் டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு ஏதாவது கொடுக்க முடிஞ்சா கொடுத்து இல்லைன்னா அந்த கடன் வச்சு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து வச்சுருக்கேன். பொருளாளர் வரல. நிர்வாகி எத்தனை பேர் வந்திருக்கீங்க? மொத்த நிர்வாகி திருவெற்றியூர் தொகுதி நிர்வாகி உறுப்பினர் இல்ல, நிர்வாகத்தில் இருக்கிறார். அருமை நண்பர்களே, என்னை பொறுத்தமட்டில் திருவெற்றியூர் தொகுதியிலிருந்து நம்ம முருகவர்கள் இருக்கிறார்கள். ஆர்கே நகர் போகிறோம். இப்ப இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்வதற்கு காரணம் கூட என்னன்னா, ஒவ்வொரு தொகுதி போட்டிருக்கோம், ஒவ்வொரு தொகுதி பெண்டிங்ல இருக்கு. அந்த தொகுதியை நம்ம அப்ரூவ் பண்ணாதான் மாவட்டத்தினுடைய தலைவர்கள் பொறுப்பு போடுவதற்கு முடியாது. ஆக இப்ப இந்த 18 தொகுதியிலையும் நம்ம முழுமையா இப்ப செயல்பட்டு இருக்கிற அத்தனை தொகுதிகளையும் நிர்வாக பெருமக்களை நாம் இதிலே உருவாக்க இருக்கின்ற ஒரு கடமை நமக்கு இருக்கிறது. இன்னும் 3 மாதங்களிலே சென்னை முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளிலும் நமது 20 பேர் கொண்ட நிர்வாக குழுவினை அறிவித்து ஒவ்வொரு தொகுதிக்கும் 500 உறுப்பினர்களை சேர்க்கின்ற பணி நம்முன் இருக்கிறது என்பதை யாரும் உணர்ந்து விட வேண்டாம். தொழில் செய்வோர் நல சங்கம். இந்த சங்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தொழிலுக்காக ஆரம்பிச்சது. நம்ம தலைவர்கிட்ட தமிழ்நாடுக்கும் நம்ம இந்த மக்கள் பாதிக்கப்படும் நிறைய மாவட்டங்கள் சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்த கமிஷன் பிரச்சனை தான் பெரும் பிரச்சனை. தலைவர் அவர்களை வணங்கி ஒரு 4 விஷயங்கள் தான் தலைவர் முன்னாடி சொல்லியிருக்காரு.
எல்லா தொகுதி நிர்வாகிகளும் ஒவ்வொரு தொகுதி நிர்வாகம் 5 உறுப்பினர்கள் சேர்த்தாலே மாதாந்திர கூட்டம் நடத்தும் போது அது எங்கேயோ போயிடும். நான் மதுரை தொகுதி செயலாளர் அவர்களும் நாங்களும் கலந்துக்கிட்டு அப்பவே சொல்லிட்டு தான் வந்தோம். இடையில சொன்ன மாதிரி இந்த அரசியல் நடந்ததுனால யாரும் அதை நம்ம சரியாக செயல்படுத்த முடியல. எல்லாருமே அரசியலுக்கு போயிட்டோம். இப்ப இனிமேல் நம்ம தொழில், இந்த தொழிலை நம்பி தான் நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். இருக்கிறதுலயே நல்ல தொழில் இதுதான். அதனால இந்த தொழிலை சார்ந்த உறுப்பினர்களை மிக விரைவில் ஒவ்வொரு தொகுதியும் குறைந்தது ஒரு 100 உறுப்பினர்களாவது மிக விரைவாக கொண்டு வந்து தலைமைக்கு கொடுக்கணும்னு கேட்டுக்கொண்டு, எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் தொகுதி நிர்வாகம் பார்க்கலாம். தொகுதி நிர்வாகம் முடியல அப்படின்னா அடுத்தபடி மாவட்ட அமைப்பாளர் போட்டிருக்கோம், அந்த மாவட்ட நிர்வாகிகிட்ட சொல்லலாம். அவருக்கு அவரு தலைமையை கண்டிப்பா தெரியப்படுத்துவாரு. தெரியப்படுத்தினா கண்டிப்பா எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம தீர்த்து கொடுப்போம். அது 100% உறுதி. நம்ம தலைவர் இருக்கிற வரைக்கும் ஆட்சி இருந்ததே அதனாலதான் பவர், அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம தலைவர் அவர்கள் பார்த்தீங்கன்னா எல்லா முதலமைச்சரையும் பார்த்தவர் தான். இவரை பார்க்க மாட்டாரா? அப்படி அவரோட பெருந்தலைகளே பார்த்தாச்சு, சின்ன தலையை பார்க்க எவ்வளவு நேரம் ஆகும்? அதனால வருங்காலங்கள்ல நம்ம தான் இந்த ரியல் எஸ்டேட் தலைவர் அவர்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலிருந்தும் குறைந்தது 50 பேர் அந்த கவர்மெண்ட் உறுப்பினர்கள் தலைவர்கள் பெற்று தருவார் என்று கூறிக்கொண்டு, நீங்க எல்லாம் எப்பவுமே பலமா இருந்தீங்கன்னா நம்ம அமைப்பு பலமா இருக்குன்னு கேட்டுக்கொண்டு, தலைவர்கள் இருக்கும்போது நம்ம அமைப்பு சாரா